காலத்துக்கு. திரும்ப வந்த உடனே எல்லாம் பால் கொடுக்கும். ஆனா இந்த மாடு மட்டும் பாலையே கொடுக்கல. ஏன் யோசிச்சு பார்த்தான். எங்கேயோ யாரோ பாலை எடுத்துடுறாப்புல தெரியறது. என்ன இன்னைக்கு பின்தொடர்ந்து பார்ப்போம்னு போனால், எந்த புத்துக்குள்ள பெருமாள் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ பசுமாடு அந்த புத்துக்கு மேல வந்து நிற்கிறது. தன் மடியிலிருந்து பாலையத்தனை அங்க கொட்டிடுறது. உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியல. மாடு தான் ஒன்றுமறியாதா போல தன்னுடைய கூட்டத்தோட சேர்றது. ராத்திரி திரும்பி வந்து பார்த்தா சாயங்காலத்துல பசுமாடு பால் கறக்கிறது இல்லை. யாரோ உள்ளிருந்து செய்கிறார்கள்ங்கிறதை தெரிஞ்சுனுட்டான் இவன். அந்த மாடு அடுத்த நாள் பண்றதுக்காக காத்திருந்த இடையன் கூட போனான். மாடு பால் கொட்டுறதை பார்த்தான். அந்த மாட்டை அடிப்பதற்காக தன் கோடரியை உயர்த்தினான் இடையன். உள்ளுக்குள்ள இருந்த பெருமான் தன் பக்தன் ஒருத்தன் அடிபடுகிறான், தனக்கு ஏதோ ஒன்று சமர்ப்பித்தவனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துடுத்தே என்று கேட்க செய்யாத எம்பெருமான் தபசு கலைந்து உள்ளிருந்து மேலே எழ, அந்த சமயம் பார்த்து இவனுடைய கோடரியும் மாட்டின் பேர்ல இறங்க, மாட்டை தள்ளி பெருமான் தன்னுடைய திருமுக மண்டலத்திலே இவன் வெட்ட பெற்றுக்கொண்டு ரத்தம் தோய்ந்து நிற்க, அவன் பார்த்த பார்வை தாங்காமலே பிராணனிழந்து கீழே விழுந்தான் இடையன். ரத்தம் மேலே பசுமாட்டின் பேர்ல தெளித்தது. பசு நேர ராஜாவிடத்துல திரும்ப ஓடி மணி அடிக்கிறா போலே நின்றது. ராஜா ஏன் பசு இந்த மாதிரி அடித்து? பசுவை தொடர்ந்து திரும்பி வந்தான். இடையன் கீழே இறந்து விழுந்ததை பார்த்தான். ஆரோத்தன் இடையனையும் கொண்டுட்டு பசுவையும் அடிக்க பார்த்திருக்கா போல் இருக்கு. உடனே தண்டனை கொடுக்க வேண்டியதான். ஆறதுன்னு தேடி ஓடின் வந்தால் பெருமான் வெங்கடேசன் அந்த இடத்திலே ரத்தத்தோட சேவை சாதிக்க, உனக்கு தண்டனை கொடுத்தேன் கைது செய்வேன்னு ராஜா பேச பார்க்க, எனக்கா நீ தண்டனை கொடுப்பாய்? என் பக்தனிடத்துல நீ தவறா நடந்ததுக்கு உனக்கு தண்டனை, பிசாச்சமாக பிறப்பாய்னு சபிப்பான் எம்பெருமான். ராஜா பயந்து போய் ஆறுங்கிறத தெரிந்து கொண்டான். மறுபடியும் விழுந்து சேவிக்க, கவலைப்படாதே, ஒரு ஜன்மாவை பிசாச்சமாக கழித்து விடுவாய், அடுத்த ஜன்மாவிலே ஆகாசராஜனாக பிறப்பாய், அப்பொழுது உனக்கு தோன்றுகிற பத்மாவதி என்னும் பெண்ணை நாம் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என்று பெருமானும் அவனுக்கு அனுகிரகிக்க, ராஜா ஆனந்தமாக போனான். பிசாச்ச ஜன்மத்தை கழித்தான். ஆகாசராஜன்கிற பேரோடே மறுபடியும் பிறந்தான். இது ஒரு பக்கம் ஆகாசராஜன் கதை. அவளுக்கு தாரிணின்னு மனைவி வாய்த்தாள். இருவருமாக ரொம்ப காலம் புத்திர பேர் இல்லாமல் சமப்பட்டார்கள். அப்பொழுது யஜ்ஞம் பண்ணுவோம், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதன் மூலமா புத்திர பேர் அடைவோம் முடிவு பண்ணி கலப்பையை வைத்து பூமியை உழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது சஹஸ்திர தளம் படைத்த ஒரு தாமரையிலே அழகிய பெண் குழந்தை ஒருத்தி தோன்றினாள். பத்மத்திலிருந்து ஆவிர்பூதையானபடியால், சஹஸ்திரதள பத்மத்திலிருந்து தோன்றினபடியால் பத்மாவதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். மேற்கொண்டு யஜ்ஞத்தை பண்ணி ஒரு பிள்ளையும் பிறந்தான் என்று சரித்திர பாகத்துல காணப்படுறது. ஆகாசராஜனுக்கு கூடவே ஒருத்தன் தொண்டமானவனுக்கு பேர், 2 பேரும் அண்ணன் தம்பிகளா இருந்தார்கள்னு கதை சொல்றா. தொண்டமான் சக்கரவர்த்தி பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், நெருங்கினவர். ஆகாசராஜன் தமையனாராகவும் தொண்டமான் சக்கரவர்த்தி தம்பியாகவும் இருந்து நாட்டை 2 பேரும் சேர்த்தே ஆண்டு வந்துள்ளார்கள். அதில் ஆகாசராஜனுடைய பெண்ணு தான் பத்மாவதி தாயார். பத்மாவதி மெதுவே வளர ஆரம்பித்தாள். அவள் அழகும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. இந்த பத்மாவதி வேறு ஆறுமல்ல, போன ஜென்மத்திலே திரேதாயுகத்திலே வேதவதியாக இருந்தாள் என்கிறது புராண கதையை பார்த்தா. வேதவதின்னு ராமாயண காலத்திலே ஒரு கதாபாத்திரம் வருகிறாள். வால்மீகி ராமாயணத்திலேன்னு இல்லாமல் போனாலும் இது மற்ற ராமாயணத்திலேருந்து புராண கதையிலிருந்து நாம் கொள்ள வேண்டும். வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சீதையே தான் ராவணன் தூக்கி போனான், சீதையே தான் திரும்ப வந்தாள், சீதை தான் அக்னி பிரவேசம் பண்ணான், சீதையத்தான் அயோத்திக்கு ராமன் அழைச்சின்னு வந்தான், அதே சீதையத்தான் வண்ணான்னு சொன்னான்ங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சான், அதே சீதை தான் பூமிக்குள்ள மறைந்தாள். இன்னொரு வேறு சீதையை பத்தின பேச்சே வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஆனா மற்ற புராணங்களை நாம் பார்த்தோம் என்னால் இந்த சீதையை காட்டில் மற்றொருத்தி வேதவதியின் ஒருத்தியை பத்தி பேர் நாம கேள்விப்படுகிறோம். இந்த வேதவதி என்னால் பூமி பிராட்டி தான் பூமிக்குள்ள போவதற்குள்ளாக இந்த ராவணன் வந்து தூக்கிட்டு போறான்னுச்சே, அவ்விடத்திலே வேதவதியைத்தான் தூக்கி போனான் என்னும், வேதவதி திரும்பி வந்து அக்னி பிரவேசம் பண்ணி அவ்விடத்துல உயிரை விட்டுட்டாள்னும், அக்னி பிரவேச காலத்துல அக்னி பகவான் நெஜ சீதையை கொண்டு ராமனிடத்துல சமர்ப்பிச்சுட்டார். அப்ப வேதவதி அத்தோடு உயிரிழந்ததாகவும் வேதவதி ராமனை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு ஆசைப்பட்டதாகவும், இந்த ஜென்மாவிலே ராமாவதாரம்ங்கிறது ஏகதார விரதம், 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, 2வது மனைவி ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அதனால இப்போது முடியாது, நாம் வெங்கடேசனாக அவதரிக்கிற காலத்தே உம்மை கடிமணம் புரிவோம் என்று ஏற்கனவே ராமன் வேதவதிக்கு சொல்லி வைத்திருந்தான். அந்த வேதவதி தான் பத்மாவதியாக இப்பொழுது தோன்றியிருக்கிறாள். ஆக ராமாயண காலத்திலே சீதையை அபகரிக்கும் போது அவளை லங்கைக்கு அனுப்பாமல் அக்னி பகவானும் பூமியை சேர்ந்து தங்களுக்குள்ளேயே வச்சுனுட்டு மறைத்து வைத்து விட்டு ஒரு வேதவதிங்கிற பெண்ணைத்தான் ராவணனிடத்தில் அனுப்பிச்சாள்னும்,
அவள் ராமனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டதாகவும் அது அந்த ஜென்மத்தில் நடக்காதபடியாலே இந்த ஜென்மத்திலே பத்மாவதி தாயாராகவும் பிறந்திருக்கிறாள்னு கதை சொல்லுவர்கள். புராணத்திலே சொல்லப்பட்ட உண்மையான கதையும் கூட. பத்மாவதி மெதுவே வளர்ந்து வருகிறாள். பெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பக்கம் பெருமானை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே. அவர் தனியாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் தான் வகுளமாலிகான்னு ஒருத்தி வந்து சேர்ந்தாள். அவள் வேறு யாரும் அல்லள், யசோதை பிராட்டியே வந்து சேர்ந்தாளாம். யசோதை எப்படியெல்லாம் கண்ணனை பார்த்து ஆனந்தமாக அனுபவிச்சிருப்பலோ அதை விட்ட இடத்துலேருந்து தொடரணும். 10 வயசில் கண்ணன் விட்டுட்டு போயிட்டாரோ இல்லையோ, 10 வயசு வரைக்கும் தான் கோகுலத்தில் இருந்தது. அப்புறம் மதுரைக்கு திரும்பி வந்தார், துவாரகைக்கு போயிட்டார், அங்கேயே இருந்தார், இந்திரபிரஸ்தனத்துக்கு போனார். அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு தன்னுடைய சோதிக்கே போயிட்டான். மொத்தமே 100-120 வருஷம்தான் கண்ணன் இருந்தது. அதில் முதல் 10 ஆண்டுகள் மட்டும்தான் கோகுலத்திலே வாழ்ந்தான். உடனேயே கோகுலத்தில் இருக்கிறவாளை விட்டுட்டு போயிட்டான். ராமனிடத்துல இது ஒரு பெரிய இடர்பாடு. ராமனை காட்டிலும் கண்ணனுக்கு ஒரு குற்றம் உண்டு. ராமனுக்கு அந்த குற்றமானு சொல்லாமல் இருக்கலாம். யாரோட பழகிறாரோ கண்ணன் அங்கங்கே வெட்டி விட்டுடுவர். ஆனால் ராமன் யாரோட பழகினாலும் கடைசி வரைக்கும் அந்த நட்பை வச்சுப்பர். தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறச்சே கூட கூட வாழ்ந்த அயோத்தியா நகரத்து வாசிகள் மொத்த பேரையும் அழைச்சின்னு போயிட்டார் ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அன்னு சராசரங்களை வைகுந்த தேத்தி அடரவ பகையேறி அசுரர் தம்ம வயந்து இலங்கு மணிநெடுந்தோர் 4 தோன்ன விண்முழுதும் எதிர்வர தண்டாம மேவி இன்னும் குலசேகர பெருமாளுடைய பாசுரம். ஆனால் கண்ணன் முதல் 10 வருஷம் கோபிகையை விட்டா வேறொன்னு இல்லேன்னு இருந்தார். 10 வருஷம் ஆச்சு. அக்குரூரர் கூட்டின்னு போனார், கம்சபவனத்துக்கு போனார், அத்தோட மறந்தே போட்டார். நீங்க எத்தனை கதையை புரட்டி பாருங்கோ, திரும்ப வந்து சௌக்கியமா இருக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? இத்தனை தூரம் இவர்களோட ராசக்கிரீடை பண்ணார். அவர்களோட தான் ராசக்கிரீடையாகட்டும், ஜலக்கிரீடையாகட்டும், குறவ கூத்தாடினது எல்லா அனுபவம் கோபிகா ஸ்திரீகளோட தான். மறந்து அங்க போனதோட சரி. அப்போ அக்குரூரன் அழைச்சின்னு போறச்சேவே இடைப்பெண்கள்லாம் பேசிண்டா. கண்ணன் இங்கேருந்து கிராமத்தை விட்டுட்டு இப்போ நகரத்தை பார்த்து போகிறார். நகரத்து பெண்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவா. அதனால அதில் இப்போ கண்ணன் மயங்கி கிராமத்து ஸ்திரீகளை திரும்பியே பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு அவள்லாம் பேசிண்டா. சொன்னபடியே நடந்து கொடுத்தான். சுகாச்சாரியர் பாகவதத்தில் தெரிவிக்கிறார், நகர ஸ்திரீ கலாலாப பராசர பகவான் விஷ்ணு புராணத்தில் சொன்னார், நகரஸ்திரீகளுடைய பேச்சுக்கு ஆட்பட்டான் கண்ணன், கிராமஸ்திரீகள் பேச்சு எடுபடாது. இது அடியன் சொல்லலை, அவள் எழுதி வச்சதை மட்டும்தான் இப்போ அடியன் சொன்னேன். ஏன்னா இதே ஒரு கிராமத்தில் உட்காந்து சொல்றதா இருந்தால் தைரியமாக சொல்லிடுவேன். இங்கே நகரத்தில் நான் உட்காந்துருக்கோம். நகர ஸ்திரீகளுக்கு பேச்சுக்கே கட்டுப்பட்டான், மறந்தே போயிட்டான் கோகுலத்தில் இருக்கிற ஸ்திரீகளை. கண்ணனிடத்துல ஒரு குறைபாடு, இடர்பாடு அவ்வப்பொழுது மறந்து வெட்டி விட்டுடுவர். ராமன் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டான். இப்போ யசோதை காசை 10 வருஷம் நன்னா அனுபவிச்சோம் கண்ணனுடைய, அதை தொடரணும்னு பகவானிடத்துல பிரார்த்திக்க வெங்கடேசனாக பிறக்கும் போது வகுளமாலிகையாக வந்து சேர் என்று பெருமான் அனுகிரகித்தான். இப்ப வகுளமாலிகான்னு கூட இருந்து பெருமாளுக்கு வேண்டி எல்லாத்தையும் அவள் தான் பார்த்து கொள்ளுகிறாள். அப்பொழுது ஒரு நாள் பெருமான் தன்னுடைய குதிரை மேரிலே ஏறி வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான். பூக்கைவதற்காக பத்மாவதி தாயாரும் வருகிறாள். இருவரும் தோட்டத்திலே சந்தித்து கொள்ளுகிறார்கள். இவனும் அவளை பார்க்க, அவளும் இவனை பார்க்க, ஒருத்தொருத்தர் கண்ணினை கவ்வி போய் நிற்க, அவன் அழகிலே இவள் மயங்க, இவள் அழகிலே அவன் மயங்க. பெருமான் போரா குறைக்கு கிட்டக்கு போனார். வேதவதின்னு நிதானமான குரலிலே கூப்பிட்டும் காட்டினான். இவளே வேதவதின்னு பெருமான் நிச்சயப்படுத்தி கொண்டான். அவனை பார்த்ததுலேருந்து ஏனோ அவனிடத்திலேயே மனசை பத்மாவதி தாயார் தானும் பறிகொடுத்தாள். ஒத்தருக்கொத்தர் பார்த்திருந்தாலும் சேட்டி ஜனங்கள் தோழிகள்லாம் பக்கத்தில் இருக்கிறவா, ஆரோரு பரபுருஷன் ஆண்மகன் உள்ள வந்துட்டானே, என் கையில கல்கடை எடுத்துக்கொண்டு போ குதிரையோட உள்ள வந்துட்டாயே, வெளியில போ, யார் இது பெண்கள் தோட்டத்துக்குள்ள நுழையிறது என்று கதவடைத்து தள்ள, அவர்களை பார்த்துட்டு பத்மாவதி தேவியும் ஊடல் கோபத்தோட பொய்க்கோபத்தோட வெளியில போன்னு பிடிச்சு தள்ள, பெருமான் பார்த்துட்டே திரும்ப திரும்ப பார்த்துட்டே போயிட்டான். தன் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். சோகத்தோட பெருமாள் இருக்கிறத வகுளமாலிகை பார்த்தாள். என்ன உண்பது செல்லவில்லை, உறக்கம் காணவில்லை, என்ன உனக்கு கட்டம், ஆரையான்னு நினைத்தாயா என்று வகுளமாலிகை கேட்க, ஆம், அந்த பெண் நம் மனசை துன்புறுத்துகிறாள், திருக்கல்யாணம் இருக்குமென்னாள் அந்த பெண்ணோட தான் என்று பெருமானும் வகுளமாலிகையினிடத்துல சொல்ற. மாளிகைக்கும் தன்னுடைய திருவுள்ளத்திலே பெருமானிடத்துல ஈர்த்து போய் பேசறாப்புல நினைச்சிருந்தாலும் வெளியில போன்னு சொல்லிட்டாலும் அவனை பிரிந்த பிற்பாடுதான் எத்தனை தூரம் ஆழ மனசிலே பதிந்தான்கிறத தெரிந்து கொள்ளால். நாயகனும் நாயகியை நினைக்க, நாயகனும் நாயக்கனை நினைக்க ஒத்தருக்கொத்தர் தூது விட்டு கொள்ள தொடங்கினார்கள். இங்கிருந்து ஒரு பட்சியா எடுத்து தூது விடுறாளாம் அவள். பெருமானும் இங்கிருந்து தூது போறதுக்கு ஆள் வேணுமே, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வகுளமாலிகை தானே, அதனால அவளையே அனுப்பிச்சு மனம் பேச சொல்லுவோம். ஒரு மனம் திருமணம்னு பார்த்தால் வாக்தானம் பிரதானஞ்ச, வாக்கு தானம் கொடுக்க வேண்டும்,
பெண்ணை வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். இதுக்கு தான் கன்னியாவர